வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் ரகரம், அதாவது நாம் பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய சின்னரா பெரியரா எங்கு வரும், இதைத்தான் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். வகுப்புக்குள்ளே போகலாமா? மெய்யெழுத்துக்களில் 18 மெய்யெழுத்துக்களில் 2 ரகர எழுத்துக்கள் இருக்குது. இர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ரகர எழுத்துக்கள் இருக்குது. வல்லினத்தில் அகர வரிசையில் சொல்லும்போது க ச ட த ப ர அப்படிங்கிற ஒரு ரகர எழுத்து வல்லினத்தில் இருக்குது. அதே போல் மெல்லினத்தில் ஞ ஞ ந ம ந ரகர எழுத்து இல்லை. இடையினத்தில் ய ர ல வ ல ல ஒரு ரகர எழுத்து இருக்குது. அப்போ வல்லினத்திலையும் இடையினத்திலையும் தான் நமக்கு ரகர எழுத்துக்கள் வருது. இடையினத்தில் வர்றதுனால இந்த சின்ன ரகரத்தை இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம். வல்லினத்தில் வர்றதுனால இந்த பெரிய ரகரத்தை வல்லின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம். இனிமே சொல்லும்போது சின்னரா பெரியரா சொல்லாமல் இடையின ரகரம் வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லி நாம் பழகிக்கணும். அடுத்ததா பிறக்கும் இடம் உச்சரிப்பு முறை தெரிஞ்சுக்கலாம். வல்லின ரகரம் நாவின் நுனி, அதாவது நாக்கினுடைய நுனி மேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் பிறக்கிறது. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நாக்கோட நுனி மேல் அன்னத்தோட நடுப்பகுதி, மையம்னா நடுப்பகுதியை உரசுவதால் வல்லின ரகரம் பிறக்கிறது. தனி எழுத்தாக சொல்லில் வந்தால் இர் என உச்சரிக்க வேண்டும். சரியா? எடுத்துக்காட்டு பாருங்க. விற்பனை, கறவை, பறவை, உறவு இப்படி உச்சரிக்கணும். ரகர ஒற்றுடன் உயிர்மெய் வந்தால், அதாவது உயிர்மெய்யோடு வந்ததுன்னா இட்டு கூட இர் சேர்ந்து வர ஓசையில் நாம் உச்சரிக்கணும். எடுத்துக்காட்டு பாருங்க. அதனால், அற்ற, பற்றுக, வெற்றி இப்படி இந்த போல ஓசையில் நாம் உச்சரிக்க பழகிக்கணும். அடுத்தது இடையின ரகரம் நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. அதாவது நாவின் நுனி மேல் அன்னத்தினுடைய முதல் பகுதியில் முன்னாடியே தொட்டு வர்றதுனால ரகரம் பிறக்குது. எடுத்துக்காட்டு பாருங்க. இதை எப்படி உச்சரிக்கணும்? ர ஓசை முன்னாடி, நாக்கின் நுனி முன்னாடி தொடணும். மா நகரம், கரம், சிரிப்பு, அருமை, பார்வை, கார்காலம், தேர்வு இப்படி நாம் உச்சரிக்க முதல்ல பழகிக்கொள்ளணும். இனி வல்லின ரகரமும் இடையின ரகரமும் எங்கெங்கெல்லாம் வரும்னு சான்றுகளோடு பார்க்க போகிறோம். தெளிவாக பார்த்துட்டு வாங்க. சான்று 1. ரகரம் இரண்டும் மொழிக்கு முதலில் வராது. 2 ரகர சொற்களுமே மொழிக்கு முதல்ல வராது. ரகரம் முதலில் வரும் சொற்களுக்கு ஆ இ உ என்னும் உயிர் எழுத்துக்களில் பொருத்தமான ஒன்றை சேர்த்து நாம் எழுதணும். அப்படியே எழுதக்கூடாது. ரகரம், இடையின ரகரம் தொடங்குற சொற்களை ஆ இ உ என 3 உயிர் எழுத்துக்களில் பொருத்தமான ஒரு சொல்ல போட்டு எழுதணும். எடுத்துக்காட்டு பாருங்க. ரங்கநாதன். அப்போ ஆ முதல்ல சேர்த்து எழுதணும். அரங்கநாதன் படிக்கிறதுக்கு பதிலாக ரங்கநாதனே படிக்கலாம். ஆனால் எழுதும்போது ஆ சேர்த்து தான் எழுதணும். ரங்கசாமி எழுதும்போது ஆ சேர்த்து எழுதணும். ரங்கநாயகி ஆ சேர்த்து எழுதணும். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. ராஜேஸ்வரி ஈ போடணும். இராஜேஸ்வரின்னு நம்ம சொல்ல வேண்டாம். ராஜேஸ்வரினே உச்சரிச்சா போதும். எழுதும்போது ஈ சேர்த்து எழுதணும். ராமன் இராமன் எழுத வேண்டாம். ராமன் உச்சரிக்கணும். ஈ இந்த இடத்துல அமைதியா இருக்கணும். ரத்தினபுரி ஈ சேர்த்து ரகரம் தொடங்க வேண்டும். அடுத்தது பாருங்க. ரோமம் அப்படியே எழுதாம உரோமம் அப்படின்னு ஊ சேர்த்து எழுதணும். உருபாய் ஊ சேர்த்து எழுதணும். உருசியா ஊ சேர்த்து எழுதணும். இப்படி ரகரம் தொடங்கும் சொற்களுக்கு ஆ இ உ என்னும் சொற்களை எழுதணும். அடுத்தது வல்லின ரகரம் மொழி முதலில் வராது. ரெக்க இந்த போன்ற சொற்கள் எல்லாம் தமிழில் தவறானவை. சான்று 2. ரகரம்
நகரமைக்கு பின்வரும். இதற்கு பேரே ரன்னகரம்னு பேரு. இன எழுத்துக்கள்னு இதை சொல்லுவோம். ரகரம் வரக்கூடிய சொற்கள் நகர மெய்யெழுத்துக்கு பின்னாடி வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, இந்த வர்க்க எழுத்துக்களும் வரும். குன்றம், வென்றான், நன்றி, சென்றீர், கன்று, குன்றூர், ஒன்றென்று, ஒன்றே, கொன்றை இப்படி வரும். இதுவே இடையின ரகரம் நகரமைக்கு பின் வராது. கன்று, நின்றான், வென்றான் இப்படி எழுதுவது தவறான முறை. சான்று 3 என்ன பார்க்கலாம். ரகரம் தன் உயிர்மெய்யோடு சேர்ந்து வரும். அதாவது உயிர்மெய்னா தன்னுடைய வர்க்க எழுத்துக்களோடு சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, குற்றம், குற்றாலம், குற்றினார், புற்றீசல், ஊற்று, சிற்றூர், பற்றென, கற்றேன், கற்றை, பற்றொடு, பெற்றோர் இப்படி ரகரம் அதாவது வல்லின ரகரம் தன் உயிர்மெய்யோடு சேர்ந்து வரும். அதுவே ரகரம் இடையின ரகரம் தன் உயிர்மெய்யோடு சேர்ந்து வராது. 2 ரகர எழுத்துக்கள் இடையின ரகர எழுத்துக்கள் பக்கம் பக்கமாக வராது. எடுத்துக்காட்டு பாருங்க, சுவரில் இப்படி எழுதக்கூடாது, இந்த சொல் தவறு. மலரில் இந்த சொல் தவறு. குர்ரம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கே, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா இது ஒரு தமிழ் சொல் கிடையாது. இது ஒரு தெலுங்கு மொழி சொல். இதனுடைய பொருள் குதிரை. நினைவு வச்சுக்கோங்க. அடுத்ததா ரகரமை, வல்லின ரகரமை ஒரு சொல்லின் ஈற்று எழுத்தாக எப்போதுமே வராது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஈற்றெழுத்தில் அது வராது. எடுத்துக்காட்டு பாருங்க, நீர், மோர், பார், தேர் இந்த சொற்கள் எல்லாம் ஈற்றெழுத்தில் வல்லின ரகரம் இருக்குது. இது தவறான சொற்கள், இப்படி வராது. அதுவே இடையின ரகரமை சொல்லின் ஈற்று எழுத்தாக வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, நீர், மோர், பார், தேர், ஊர் இப்படி வரும். அடுத்ததா வல்லின ரகரமெய்க்கு பின் க, ச, ப, ர என்னும் 4 வர்க்க உயிர்மெய் எழுத்துக்கள் வரும். மற்றவை சேர்ந்து வராது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. வல்லின ரகரமெய்க்கு பின்னாடி க, ச, ப, ர இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் அதனுடைய வர்க்க எழுத்துக்களோடு வரும். மற்றவை வராது. எடுத்துக்காட்டு பாருங்க, கற்க வல்லின ரகரத்துக்கு பின்னாடி கா இருக்கு. முயற்சி வல்லின ரகரத்துக்கு பின்னாடி சா இருக்கு. அடுத்தது வெற்பன் வல்லின ரகரத்துக்கு பின்னாடி பா இருக்கு. கற்றவன் வல்லின ரகரத்துக்கு பின்னாடி ரகரம் இருக்குது. இதுவே இடையின மெய்க்கு பின்னாடி இடையின ரகர மெய்க்கு பின்னாடி 10 உயிர்மெய்யோட வர்க்க எழுத்துக்கள் வரும். எவைகள்னு பார்த்தா க, ங, ச, ஞ, த, ந, ப, ம, வ, ய இந்த 10 எழுத்துக்கள் தான் வரும். எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? வேர் கடிது, வேர் சிறிது, வேர் ஞான்றது, வேர் தீது, வேர் நீண்டது, வேர் பெரிது, வேர் மாண்டது, வேர் வலிது, வேர் யாது இப்படி அமையும். அடுத்த சான்று, வல்லின ரகர மெய் எழுத்தை அடுத்து வேறு மெய் எழுத்துக்கள் வராது. உயிர்மெய் எழுத்துக்கள் தான் வரும். வல்லின இருக்கு இல்லையா, இந்த ரகரமை எழுத்துக்கு அடுத்ததா ஒரு மெய் எழுத்து வரவே வராது, போடவும் கூடாது. எடுத்துக்காட்டு பாருங்க, விற்பனை அவ்வளோதான். பயிற்சி, கற்காலம் இவ்வளோதான். இந்த இடத்துல பாருங்க, விற்பனை இன்னொரு இப்பு போடக்கூடாது. பயிற்சி ஈச்சு இன்னொரு ஈச்சு வருது இல்லையா, அது போடக்கூடாது. கற்காலம் இக்கு போடக்கூடாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வல்லின ரகரமை வந்ததுன்னு சொன்னால் அதை அடுத்து ஒரு மெய் எழுத்து வரக்கூடாது. இதுவே ரகர மெய் எழுத்தை அதாவது இடையின ரகர மெய் எழுத்தை அடுத்து வேறு மெய் எழுத்துக்கள் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, வளர்ச்சி இச்சு தான் போடணும். இந்த இடத்துல வளர்ச்சி அப்படின்னு எழுதக்கூடாது. அதுபோல் மலர்ந்தது இந்து போட்டிருக்கோம், மலர்ந்தது அப்படின்னு எழுத முடியாது. பார்த்தான் இத்து வருது, இந்த இடத்துல பார்த்தான் அப்படின்னு எழுத முடியாது. அப்போது வல்லின ரகரமை வரும் பொழுது வேறு ஒரு மெய்யெழுத்தை போடக்கூடாது. இடையின ரகரமை வரும்போது வேறு ஒரு மெய்யெழுத்தை கட்டாயம் போட வேண்டும். அடுத்த சான்று, ரகரம் தனி உயிர்கொறில் எழுத்தின் பின்னும்
தனி உயிர் மெய் குறில் எழுத்தின் பின்னும் வரும். அதாவது தனி உயிர் குறில் எழுத்தாக இருக்கும்போது, தனி உயிர்மெய் குறில் எழுத்தாக இருக்கும்போது வல்லின ரகரம் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. அற்றம் தனி குறில் எழுத்துக்கு பின்னாடி வருது. உற்றது தனி குறில் எழுத்துக்கு அடுத்தது வருது. அதுவே உயிர்மை எழுத்துல பாருங்க. கற்றல் தனி குறில், மூ தனி குறில், சோ தனி குறில், போ தனி குறில், இவைகளுக்கு அடுத்து வல்லின ரகரமே வருது. கற்றல், முற்றம், சொற்கள், பொற்காலம் இப்படின்னு வருது. அதுவே பாருங்க, இந்த இடையின ரகரமைக்கு தனி உயிர்குறில் எழுத்தின் பின்னும் தனி உயிர்மை குறில் எழுத்தின் பின்னும் இந்த ரகரமை வராது. அப்படி வந்ததுன்னா அது தமிழ் சொல் அல்ல, அது வட சொல். இலக்கண விதிப்படி இந்த இருங்கிற மெய்யெழுத்தை நாம ரூவாக மாற்றி எழுதணும். எடுத்துக்காட்டு பாருங்க. அர்ச்சனை, இந்த தனி குறிலுக்கு அடுத்த இருவர் தான். கர்வம் தனி குறிலுக்கு அடுத்து இருவர்தா. கற்பம் தனி குறிலுக்கு அடுத்து இருவர்தா. இது தவறு. இதை எப்படி எழுதணும்? இந்த ரகரத்தை ரூவா மாற்றணும். எடுத்துக்காட்டு பாருங்க. அர்ச்சனை அருச்சனைன்னு எழுதணும். கர்வம் கருவம் எழுதணும். கற்பம் கருப்பம்னு எழுதணும். இது பாருங்க இன்னொரு எடுத்துக்காட்டு. தர்மபுரின்னு இருக்கு, இது தவறு. நாம் எழுதும்போது தருமபுரின்னு எழுதணும். இந்த சான்றையும் நினைவு வச்சுக்கோங்க. அடுத்ததா ரகரமை, அதாவது வல்லின ரகரமை தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்து. பிறமொழி சொற்களில் நாம் அதை தமிழில் எழுதும்போது வல்லின ரகரத்தை நாம் பயன்படுத்த மாட்டோம். எடுத்துக்காட்டு பாருங்க. இறகு, குறிஞ்சி, மரம் இவைகளெல்லாம் வல்லின ரகர சொற்கள். தமிழில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதுவே இடையின ரகரமைய பிறமொழி சொற்களை எழுதும்போது நாம் பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு பாருங்க. ஆங்கில எழுத்தான ஆர் இல்லையா, MNOPQR, இந்த ஆர் வரும் இடங்களை நாம் தமிழில் குறிப்பிடும்போது இடையின ரகர சொற்களை தான் எழுத்தை தான் பயன்படுத்துகிறோம். வல்லின ரகரத்தை நாம் பயன்படுத்துறதில்ல. எடுத்துக்காட்டு பாருங்க. ராயல், இதை நம்ம தமிழ் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? ரா இடையின ரகரத்தை தான் போடுவோம். இதில் ஒருபோதும் நாம் வல்லின ரகரத்தை போட மாட்டோம். அதே பாருங்க. பிராமணர், இது ஒரு வடமொழி சொல். இங்கேயும் நாம் இடையின ரகரமையத்தான் பயன்படுத்துகிறோம். அலமாரி, இந்த இடத்துலையும் வர்ற ரகரம் இடையின ரகரம், வல்லின ரகரம் இல்லை. இது ஒரு போர்த்துகீசிய சொல். கரம் அப்படின்னா சூடுன்னு அர்த்தம். இது ஒரு இந்துஸ்தானி மொழி சொல். இந்த இடத்துல வர்ற ரகரமும் இடையின ரகரமாக தான் இருக்கு. அப்போ வல்லின ரகரமை தமிழுக்கு மட்டுமே உரியது. இடையின ரகரமை பிறமொழி சொற்களிலும் வரக்கூடியது. அடுத்த சான்று. நகரமெய்யை ஈராக, அதாவது கடைசியாக கொண்ட சொற்களும் லகரமெய்யை கடைசியாக கொண்ட சொற்களும் வல்லின எழுத்தை முதலாக உடைய சொற்களோடு புணரும்போது நகர லகர மெய்கள் ரகரமாக, அதாவது வல்லின ரகரமாக மாறும். இடையின ரகரமாக ஒருபோதும் மாறாது. இந்த விதியை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. பொன் கூட்டல் காசு பொற்காசு, கல் கூட்டல் சட்டி கற்சட்டி, பல் கூட்டல் பொடி பற்பொடி, அவன் கூட்டலுக்கு அவர்க்கு, இப்படி புணரும். அடுத்ததா ரகர உயிர்மை ஈராக வரும் சொல் புணர்ச்சியில் சேரும்போது அந்த ரகர ஒற்று இரட்டித்து வரும். ரகர உயிர்மை ஈற்றாக வரக்கூடிய சொற்கள் இருக்குது இல்லையா, ஆறு, கிணறு, இது போன்ற சொற்கள் புணர்ச்சியில் சேரும்போது இந்த ரகர ஒற்று இரட்டித்து வரும். அப்போதான் அதனுடைய பொருள் முழுமையடையும். எடுத்துக்காட்டு பாருங்க. ஆறு கூட்டல் ஐ எப்படி எழுதுவோம்? ஆற்றைன்னு எழுதணும். ஒருபோது ஆறு கூட்டல் ஐ ஆறைன்னு எழுதக்கூடாது, அது தவறான சொல்லாயிடும். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. கிணறு கூட்டல் பக்கம் கிணற்று பக்கம்னு எழுதணும், அதுவே கிணறு பக்கம்னு எழுதக்கூடாது. இந்த இடத்துல வர்ற ரகரமை இரட்டிக்கும், தன் ஒற்று இரட்டித்து வரும். அதுவே இடையின ரகரமே ஈராக வரும் சொற்களில் புணர்ச்சியில் சேரும்போது இந்த இடையின ரகர ஒற்று இரட்டித்து வராது. எடுத்துக்காட்டு பாருங்க. ஊர் கூட்டலை ஊரை அப்படின்னு வராது, ஊரை, அவ்வளோதான். தெரு கூட்டல் கூத்து தெரு கூத்துன்னு சொல்ல மாட்டோம், தெருக்கூத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த விதியவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா படற்கை சொற்களில் வல்லின ரகரம் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. சென்றான்,
வென்றான், வருகிறான், இப்படி சொல்லக்கூடிய படற்கை சொற்களிலெல்லாம் நாம் வல்லின ரகரத்தை தான் பயன்படுத்தணும். இந்த இடத்துல இடையின ரகரத்தை பயன்படுத்தக்கூடாது. அதே போல் பலர்பால் சொற்களில் இடையின ரகரம் தான் வரும், வல்லின ரகரம் வராது. அவர், ஆசிரியர், மாணவர், இப்படி சொற்கள் பலர்பால் சொற்களில் இடையின ரகரத்தை பயன்படுத்தணும். படற்கை சொற்களில் வல்லின ரகரத்தை நாம் பயன்படுத்தணும். அடுத்ததா ரகரம் வல்லினமாக இருப்பதால், வல்லின ரகரமாக இருப்பதால் இதனோடு வரும் சொற்கள் அழுத்தமான ஓசையுடைய சொற்களாக இருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க, அரு, தண்டி, ஒரு, வெறுத்தல், இதெல்லாம் அழுத்தமான பொருளை தரக்கூடிய ஓசையுடைய சொற்களாக இருக்கும். இந்த இடையின ரகரம் இடையினமாக இருப்பதால் இது வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசையுடையதாக இருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க, அரு, அருமை, அரை, பாதி, இப்படி வரும். இந்த வகுப்பில் இடையின ரகரமும் வல்லின ரகரமும் எங்கு எங்கு வரும்னு சான்றுகளோடு பார்த்தோம். இதனுடைய வேறுபாடுகளை அடுத்த வகுப்பில் நான் பதிவிடுறேன். வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி.